நீங்கள் மகிழ்ச்சியை தீவிரமாக பின்தொடர்வதுதான் உங்களை வருத்தப்படுத்துகிறது என்று நான் சொன்னால் என்ன செய்வது? இது ஒரு முரண்பாடாகத் தெரிகிறது, இல்லையா? நவீன உலகம் நம்மை ஒரு எளிய சமன்பாட்டை நம்ப வைத்துள்ளது. அதிக சாதனைகள், அதிக உடைமைகள், அதிக அனுபவங்கள் ஆகியவை அதிக மகிழ்ச்சிக்குச் சமம். ஆனால் உண்மை என்னவென்றால், இது ஒரு பொறி. இது ஒருபோதும் முடிவடையாத ஓட்டம், எப்போதும் அடுத்த இலக்கை நோக்கி உங்களைத் துரத்துகிறது. ஆனால் ஒருபோதும் உண்மையான மனநிறைவைத் தராது. இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையில் மற்றொரு செய்ய வேண்டிய பட்டியலை சேர்க்கப் போவதில்லை. நாங்கள் விஷயங்களை அகற்றப் போகிறோம். 99% ஆண்கள் விழும் 3 மனப்பொறிகளை நாங்கள் அகற்றப் போகிறோம். இது நீங்கள் எதைச் செய்ய வேண்டும் என்பது பற்றியதல்ல, இது நீங்கள் எதைச் செய்வதை நிறுத்த வேண்டும் என்பது பற்றியது. இது கூட்டத்தைச் சேர்வது பற்றியது அல்ல, இது அதிலிருந்து தனித்து நிற்பது பற்றியது. இந்த 1 மணி நேரத்தின் முடிவில் வேறு யாரையும் அல்லது எதையும் சார்ந்து இல்லாத உள் அமைதிக்கான ஒரு கட்டமைப்பை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இது ஒரு சிலரால் மட்டுமே புரிந்து கொள்ளப்பட்ட அறிவு. தொடங்குவதற்கு முன் கருத்துக்களில் எழுதுங்கள். நீங்கள் இப்போது எதைத் துரத்துகிறீர்கள்? அது உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யும் என்று நம்புகிறீர்கள். நாம் தொடர்ந்து கவனச்சிதறல்கள் மற்றும் தூண்டுதல்களால் சூழப்பட்ட உலகில் வாழ்கிறோம். சமூக ஊடகங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையின் சிறப்பம்சங்களைக் காட்டுகின்றன, நம்மை போதுமானதாக இல்லை என்று உணர வைக்கின்றன. விளம்பரங்கள் அடுத்த தயாரிப்புதான் நம் எல்லா பிரச்சினைகளையும் தீர்க்கும் என்று உறுதியளிக்கின்றன. இந்த நிலையான இரைச்சல் ஒரு பதட்டமான நிலையை உருவாக்குகிறது, அங்கு நாம் எப்போதும் பின்தங்கியிருப்பதாக உணர்கிறோம். இந்தச் சூழலில்தான் நவீன மனிதன் தன் மனதிற்கான போரில் ஈடுபடுகிறான். வெளிப்புற சக்திகள் நீங்கள் உணர்ச்சி வசப்படவும் பலவீனமாகவும் ஒரு நல்ல நுகர்வோராகவும் இருக்க விரும்புகின்றன. உங்கள் எதிர்வினைகளிலிருந்து அவை லாபமடைகின்றன. உங்கள் பாதுகாப்பின்மையிலிருந்து அவை செழிக்கின்றன. ஸ்டோய்சிசம் இந்தச் சூழலில் ஒரு தத்துவம் மட்டுமல்ல, இது ஒரு கிளர்ச்சி. இது உங்கள் மன இறையாண்மையை மீட்டெடுப்பதற்கான ஒரு அறிவிப்பு. இந்த வீடியோ ஒரு வரலாற்று பாடம் அல்ல. நாங்கள் மார்கஸ் அரேலியஸிடமிருந்து மேற்கோள் காட்டப் போவதில்லை. அதற்கு பதிலாக இந்த பண்டைய ஞானத்தை எடுத்து இன்றைய மனிதன் எதிர்கொள்ளும் யதார்த்தமான சவால்களுக்கு பயன்படுத்துவோம். இது உங்கள் உள்கோட்டையை கட்டுவது, வெளிப்புறக் குழப்பங்கள் உங்களைத் தொட முடியாத ஒரு மனவெளியை உருவாக்குவது பற்றியது. மற்றவர்கள் புயலில் சிக்கிக் கொள்ளும்போது நீங்கள் அதன் மையமாக இருப்பீர்கள், அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் அசைக்க முடியாதவராகவும். முதல் விஷயம், வெளிப்புற சரிபார்ப்பை தேடுவதை நிறுத்துங்கள். இது நவீன மனிதனின் மிகப்பெரிய நோய். சமூக ஊடகங்களில் விருப்பங்கள், சக ஊழியர்களிடமிருந்து பாராட்டு, மற்றவர்களிடமிருந்து வரும் அங்கீகாரம் என நாம் தொடர்ந்து தேடுகிறோம். நாம் நமது சுயமதிப்பை மற்றவர்களின் கைகளில் ஒப்படைக்கிறோம், அவர்களை நமது மகிழ்ச்சியின் நடுவர்களாக மாற்றுகிறோம். இது ஒரு பலவீனமான நிலை. இது உங்கள் சக்தியை துறந்து விடுவதாகும். ஒரு ஸ்டோயிக் இதை வேறுவிதமாக பார்க்கிறார். உண்மையான மதிப்பு உள்ளிருந்து வருகிறது. அது உங்கள் செயல்கள், உங்கள் கொள்கைகள், உங்கள் குணம் ஆகியவற்றிலிருந்து வருகிறது. அது மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பொறுத்தது அல்ல. அவர்கள் இன்று உங்களை பாராட்டலாம், நாளை உங்களை விமர்சிக்கலாம். அவர்களின் கருத்துக்கள் காற்றின் திசையைப் போல மாறக்கூடியவை. உங்கள் சுயமதிப்பை அத்தகைய நிலையற்ற ஒன்றின் மீது கட்டுவது மணலில் ஒரு வீட்டைக் கட்டுவது போன்றது. இதை ஒரு கப்பலாக கற்பனை செய்து பாருங்கள். வெளிப்புற சரிபார்ப்பு என்பது மற்றவர்கள் உங்கள் கப்பலை வழிநடத்த அனுமதிப்பது போன்றது. ஒவ்வொரு அலையும், ஒவ்வொரு காற்றின் போக்கும் உங்களை திசை திருப்புகிறது. ஆனால் உங்கள் மதிப்புகள் மற்றும் கொள்கைகளின் அடிப்படையில் உங்கள் சொந்த வழியை நீங்கள் அமைக்கும்போது நீங்கள் கேப்டனாகிறீர்கள். புயல்கள் வரலாம், ஆனால் உங்கள் திசையை நீங்கள் அறிவீர்கள். இந்த மனநிலை மாற்றம்தான் முதல் படி. இந்த வெளிப்புற சரிபார்ப்புக்கான தேவை எவ்வாறு வெளிப்படுகிறது? அது நுட்பமாக இருக்கலாம். ஒரு கூட்டத்தில் உங்கள் யோசனையை ஏற்கவில்லை என்றால் நீங்கள் கோபப்படுகிறீர்களா? சமூக ஊடகங்களில் உங்கள் பதிவிற்கு போதுமான கவனம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் ஏமாற்றமடைகிறீர்களா? மற்றவர்களை கவர நீங்கள் உண்மையில் விரும்பாத பொருட்களை வாங்குகிறீர்களா? இவை அனைத்தும் ஒரே நோயின் அறிகுறிகள். வலிமையான மனிதன் தன் சொந்த மதிப்பை அங்கீகரிக்கிறான். அவனுக்கு ஒரு தங்க நட்சத்திரம் தேவையில்லை. அவன் வேலையைச் செய்கிறான், ஏனென்றால் அது செய்யப்பட வேண்டும்.
அவன் கொள்கைகளின்படி வாழ்கிறான், ஏனென்றால் அது சரியானது. அவனது வெகுமதி செயலிலேயே உள்ளது, கைதட்டலில் அல்ல. இது ஆணவம் பற்றியது அல்ல. இது சுய பியாரம் அதிகாரம் பற்றியது. இது உங்கள் வாழ்க்கையின் ஒரே உண்மையான நடுவர் நீங்கள்தான் என்பதை புரிந்து கொள்வது பற்றியது. இன்றிலிருந்து உங்கள் நோக்கங்களை கவனிக்கத் தொடங்குங்கள். நான் இதை மற்றவர்களை கவரச் செய்கிறேனா அல்லது இது எனது மதிப்புகளுடன் ஒத்துப்போகிறதா என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த எளிய கேள்வி வெளிப்புற சரிபார்ப்பின் சங்கிலிகளை உடைக்கத் தொடங்கும். உங்கள் கவனம் உள்நோக்கி மாறும்போது வெளிப்புற இரைச்சல் அதன் சக்தியை இழக்கத் தொடங்குவதை நீங்கள் காண்பீர்கள். இதுவே உண்மையான சுதந்திரத்தின் தொடக்கம். சரி, இந்த பழக்கத்தை எப்படி உடைப்பது? இது ஒரு நடைமுறை பயிற்சியுடன் தொடங்குகிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு உங்கள் சாதனைகள் அல்லது நேர்மறையான செயல்கள் எதையும் பற்றி யாரிடமும் சொல்லாதீர்கள். நீங்கள் உடற்பயிற்சிக்குச் சென்றீர்களா? நல்லது, அதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். வேலையில் ஒரு பெரிய திட்டத்தை முடித்தீர்களா? அருமை. பாராட்டுக்காக காத்திருக்காதீர்கள். அந்த திருப்தி உங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். இந்த பயிற்சியின் நோக்கம் உங்களை சமூக விரோதியாக மாற்றுவது அல்ல. உங்கள் உள் வெகுமதி அமைப்பை மீண்டும் பயிற்றுவிப்பதே இதன் நோக்கம். நமது மூளை வெளிப்புற பாராட்டுகளுக்கு அடிமையாகியுள்ளது. இந்த பயிற்சியின் மூலம் செயலைச் செய்வதிலுள்ள உள்ளார்ந்த திருப்தியிலிருந்து டோபமைனை பெற அதற்கு பயிற்சி அளிக்கிறீர்கள். இது ஒரு சிறிய மாற்றம், ஆனால் அதன் விளைவுகள் ஆழமானவை. நீங்கள் இதைச் செய்யும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கவனிப்பீர்கள். நீங்கள் பாராட்டுக்களை துரத்துவதை நிறுத்தும்போது அவை தற்செயலாக வரத் தொடங்குகின்றன. மக்கள் உங்கள் அமைதியான நம்பிக்கையையும் உங்கள் செயல்களின் நேர்மையையும் கவனிக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அது உங்களுக்கு பொருட்டாக இருக்காது. ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே உங்கள் சொந்த அங்கீகாரத்தை பெற்றுவிட்டீர்கள். புறக்கணிப்பை தழுவுங்கள். இது வெளிப்புற சரிபார்ப்பின் தேவையிலிருந்து விடுபடுவதற்கான அடுத்த கட்டம். சராசரி மனிதன் நிராகரிக்கப்படுவதை அல்லது புறக்கணிக்கப்படுவதை மரணத்திற்கு பயப்படுகிறான். அதனால்தான் அவன் பொருந்த முயற்சிக்கிறான், கூட்டத்துடன் செல்கிறான், தனது உண்மையான எண்ணங்களை மறைக்கிறான். அவன் தனது பாதுகாப்பிற்காக தனது ஒருமைப்பாட்டை வர்த்தகம் செய்கிறான். ஒரு ஸ்டோயிக் இதை ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார். மற்றவர்களின் கருத்து உங்களை கட்டுப்படுத்தாது என்பதை நிரூபிக்கும் வாய்ப்பு. வேண்டுமென்றே ஒரு சிறிய பாதிப்பில்லாத சமூக ஆபத்தை எடுங்கள். ஒரு நெட்வொர்க்கிங் நிகழ்வில் நீங்கள் பொதுவாக பேசத் தயங்கும் ஒருவரிடம் பேசுங்கள். நீங்கள் நம்பும் ஒரு கருத்தை மரியாதையுடன் வெளிப்படுத்துங்கள், அது பிரபலமாக இல்லாவிட்டாலும் கூட. மோசமானால் என்ன நடக்கும்? ஒருவர் உடன்படாமல் போகலாம். அதுதான், நீங்கள் பிழைப்பீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதைச் செய்யும்போது நீங்கள் உங்கள் மனக்கவசத்தில் ஒரு புதிய அடுக்கைச் சேர்க்கிறீர்கள். நிராகரிப்பு உங்களை கொல்லாது என்பதை நீங்களே உங்களுக்கு காட்டுகிறீர்கள். உண்மையில் அது உங்களை வலிமையாக்குகிறது. இது உங்கள் மனதின் உடற்பயிற்சி. நீங்கள் எவ்வளவு அதிகமாக இதைச் செய்கிறீர்களோ அவ்வளவு குறைவாக மற்றவர்களின் கருத்துக்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும். நீங்கள் விமர்சனங்களுக்கு அஞ்சாதவராக மாறுகிறீர்கள். இந்த விஷயத்தில் உள்ள ஒரு பொதுவான கட்டுக்கதை என்னவென்றால், மற்றவர்களின் கருத்துக்களை புறக்கணிப்பது என்பது ஆணவமாகவும் அக்கறையற்றவராகவும் இருப்பது. இது முற்றிலும் தவறு. உண்மையில் இதற்கு நேர்மாறானது உண்மை. நீங்கள் வெளிப்புற சரிபார்ப்புக்கு இயங்கும்போது உங்கள் தொடர்புகள் அனைத்தும் பரிவர்த்தனையாகின்றன. நீங்கள் அவர்களிடமிருந்து எதையாவது பெற முயற்சிக்கிறீர்கள், ஒப்புதல், பாராட்டு, மரியாதை. ஆனால் நீங்கள் அந்த தேவையிலிருந்து விடுபடும்போது நீங்கள் உண்மையாக மற்றவர்களுடன் இணைய முடியும். நீங்கள் அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம், ஏனென்றால் நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள். உங்கள் ஈகோவை உறுதிப்படுத்த அல்ல. நீங்கள் உதவலாம், ஏனென்றால் அது சரியான காரியம். நன்றி பெற அல்ல. உங்கள் உறவுகள் ஆழமாகவும் நேர்மையாகவும் மாறும். ஸ்டோயிசிசம் என்பது உணர்ச்சியற்றவராக இருப்பது அல்ல. இது உங்கள் உணர்ச்சிகளின் எஜமானராக இருப்பது. இது அன்பு, நட்பு மற்றும் சமூகத்தின் முக்கியத்துவத்தை அங்கீகரிப்பது. ஆனால் உங்கள் சுய மதிப்பை அவற்றின் மீது சார்ந்திருக்காமல் இருப்பது. நீங்கள் ஒரு முழுமையான பாத்திரத்திலிருந்து கொடுக்கிறீர்கள், காலி பாத்திரத்தை நிரப்பக் கெஞ்சவில்லை. அந்த வேறுபாடுதான் ஒரு சிறுவனுக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போது நாம் 2வது புள்ளிக்கு வருகிறோம். இது ஒருவேளை மிகவும் சவாலானது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. உங்கள் முதல் பதிவுகளுக்கு எதிர் வினையாற்றுவதை நிறுத்துங்கள். எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் அல்ல,
அந்த நிகழ்வுகளைப் பற்றிய நமது தீர்ப்புகள்தான் நம்மை குழப்புகின்றன என்று பண்டைய ஸ்டோயிக்ஸ் கற்பித்தனர். இது ஒரு ஆழமான உண்மை. போக்குவரத்து நெரிசல் மோசமானதல்ல. போக்குவரத்து நெரிசலில் சிக்குவது ஒரு பேரழிவு மற்றும் உங்கள் நாளை அழிக்கிறது என்ற உங்கள் தீர்ப்புதான் மோசமானது. ஒரு செயப்பியார் டீக்கரின் விமர்சனம் வீட்நாஜன் QMLL. அந்த விமர்சனம் உங்கள் திறமை மீதான தாக்குதல் என்று நீங்கள் நம்புவதுதான் வீட்நாஜங்கி நிகழ்வு ஒன்று. உங்கள் விளக்கம் மற்றொன்று. சக்தி அந்த இடைவெளியில் உள்ளது. சராசரி மனிதன் ஒரு தூண்டுதலுக்கும் பார்ட்டிகரன்டினு என்னிடையில் எந்த இடைவெளியும் இல்லாமல் வாழ்கிறான். கோபம், விரக்தி, கவலை இவை அனைத்தும் தானாகவே நிகழ்கின்றன. அவன் தனது உணர்ச்சிகளின் கைப்பாவை. ஆனால் ஒரு பயிற்சி பெற்ற மனம் அந்த இடைவெளியை உருவாக்குகிறது. அந்த இடைவெளியில் அவன் தேர்ந்தெடுக்கிறான். கோபத்திற்கு பதிலாக புரிதலை தேர்ந்தெடுக்கிறான். பீதிக்கு பதிலாக ஏற்றுக்கொள்ளலை தேர்ந்தெடுக்கிறான். எதிர்வினையாற்றுவதற்கு பதிலாக பதிலளிக்க தேர்ந்தெடுக்கிறான். இந்த தேர்ந்தெடுக்கும் திறன்தான் மனிதனின் உச்ச சக்தி. இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது? இடைநிறுத்தம் என்ற கருத்துடன் தொடங்கவும். அடுத்த முறை நீங்கள் ஒரு வலுவான எதிர்மறை உணர்ச்சியை உணரும்போது, கோபம், எரிச்சல், பொறாமை, உடனடியாக செயல்படாதீர்கள். ஒரு நொடி நிறுத்துங்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுங்கள். நிகழ்வுக்கும் உங்கள் எதிர்வினைக்கும் இடையில் ஒரு சிறிய இடத்தை உருவாக்குங்கள். அந்த இடத்தில் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இங்கு உண்மையில் என்ன நடக்கிறது மற்றும் இது என் கட்டுப்பாட்டில் உள்ளதா? 90% நேரங்களில் உங்களை தொந்தரவு செய்யும் விஷயம் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது. போக்குவரத்து, வானிலை, மற்றவர்களின் செயல்கள். உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி வருத்தப்படுவது, மழையை நிறுத்தச் சொல்லி வானத்தை நோக்கி கத்துவது போன்றது. அது பயனற்றது மற்றும் சோர்வடையச் செய்கிறது. உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பது உங்கள் கவனம் மற்றும் உங்கள் பதில். உங்கள் கவனத்தை சிக்கலிலிருந்து தீர்வுக்கு மாற்றலாம். உங்கள் பதிலை அழிவிலிருந்து ஆக்கப்பூர்வமானதாக மாற்றலாம். இந்த எளிய இடைநிறுத்தம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இது உங்களை உணர்ச்சி அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து உங்களை உங்கள் மனதின் ஓட்டுநர் இருக்கையில் அமர வைக்கிறது. ஒரு பயனுள்ள மனப்பயிற்சி பறவை கண்ணோட்டம் ஆகும். நீங்கள் ஒரு வலுவான உணர்ச்சியால் மூழ்கி இருக்கும்போது உங்கள் உடலை விட்டு வெளியேறி பைப்புக்கு மேலே மிதப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். இன்னும் மேலே, நகரத்திற்கு மேலே, மேகங்களுக்கு மேலே. அந்த உயரத்திலிருந்து உங்களை தொந்தரவு செய்யும் அந்த சிறிய நிகழ்வை பாருங்கள். அது எவ்வளவு முக்கியமற்றதாக தெரிகிறது. அந்த மின்னஞ்சல், அந்த வாக்குவாதம், அந்த சிறிய சிரமம். பிரபஞ்சத்தின் பரந்த கேன்வாஸில் அது ஒரு தூசித் துகள். இந்த முன்னோக்கு உங்கள் பிரச்சினைகளை நிராகரிப்பது பற்றியது அல்ல. இது வாத்திக்கு டிஜிஐன் ப்ரூவுனு IVVDDN பற்றியது. பெரும்பாலான நேரங்களில் தற்காலிகமான சிறிய விஷயங்களுக்கு நாம் மிகப்பெரிய உணர்ச்சி எதிர்வினைகளை கொடுக்கிறோம். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வது உங்கள் மனநிலையை மாற்றும். நீங்கள் சிறிய விஷயங்களில் வியர்க்க மாட்டீர்கள். ஏனென்றால் பெரும்பாலான விஷயங்கள் சிறியவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இது உங்களை அக்கறையற்றவராக மாற்றாது. இது உங்களை திறமையானவராக மாற்றும். உங்கள் ஆற்றலை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய மற்றும் உண்மையிலேயே முக்கியமான விஷயங்களுக்காக நீங்கள் சேமிப்பீர்கள். உங்கள் செயல்கள், உங்கள் தேர்வுகள், உங்கள் குணம். இந்த கொள்கையில் உள்ள ஒரு பொதுவான தவறான கருத்து என்னவென்றால், உணர்ச்சிகளை அடக்குவதுதான் நோக்கம். ஸ்டோய்சிசம் என்பது ஒரு ரோபோவாக மாறுவதல்ல. அது உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு நிர்வகிப்பது. கோபம் அல்லது சோகம் போன்ற உணர்ச்சிகள் எழும்போது அவற்றை அடக்க முயற்சிக்காதீர்கள். அது ஒரு ரப்பர் பந்தை நீருக்கடியில் தள்ளுவது போன்றது. அது இறுதியில் அதிக விசையுடன் மேலே வரும். அதற்கு பதிலாக அவற்றை ஒப்புக்கொள்ளுங்கள். சரி, எனக்கு இப்போது கோபம் வருகிறது என்று சொல்லுங்கள். ஆனால் அந்த உணர்ச்சியுடன் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நீங்கள் கோபம் அல்ல, நீங்கள் கோபத்தை அனுபவிக்கும் நபர். இந்த வேறுபாடு முக்கியமானது. இது உணர்ச்சிக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு இடைவெளியை உருவாக்குகிறது. நீங்கள் பார்வையாளராகிறீர்கள், பங்கேற்பாளர் அல்ல. ஒருமுறை நீங்கள் உணர்ச்சியை பெயரிட்டு அதை பார்த்தவுடன் அது அதன் பிடியை இழக்கத் தொடங்குகிறது. அது உங்களை கட்டுப்படுத்துவதை நிறுத்துகிறது. நீங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இந்த கோபம் எனக்கு என்ன சொல்கிறது? ஒருவேளை ஒரு எல்லை மீறப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படவில்லை. உணர்ச்சி ஒரு எதிரியாக இருப்பதை நிறுத்தி ஒரு தூதராகிறது.
இது ஒரு சக்தி வாய்ந்த மாற்றம். நீங்கள் லூத்தனின் தாந்தியம் பொறுத்துல் காரிங்கெக்குரிச் விஸ்மிக்குன்ஷீல தக்கா நெகர்ரி விஸ்வலசியஸ் அல்லங்கி ப்ரீமெட் ரிஷோ மாலூரன் என்றை பெத்துன் ஒரு சிறுயிக் பிரிஷீலன் உபயோகிக்குக் எல்லா டிவ்ஸ்வும் ராவில உங்கள் நாளில் என்னென்ன தவறாகப் போகலாம் என்பதை பற்றி சில நிமிடங்கள் சிந்தியுங்கள். நீங்கள் ஒரு முக்கியமான கூட்டத்தை இழக்க நேரிடலாம். உங்கள் கார் பழுதடையலாம். நீங்கள் ஒருவரை ஏமாற்றலாம். ஐட்ன்றே உத்தீஷியன் நீங்களே விசாத்திலாக்குக்குல் ஐட்ன்றே உத்தீஷாயன் நீங்களே மான்சிக்மாய் தியாராக்குக் தான். இந்த விஷயங்கள் நடந்தால் அது ஒரு அதிர்ச்சியாக இருக்காது. நீங்கள் ஏற்கனவே அதை பற்றி யோசித்திருக்கிறீர்கள். நீங்கள் அமைதியாக பதிலளிக்க தயாராக இருப்பீர்கள். பெரும்பாலான நாட்களில் இந்த விஷயங்கள் எதுவும் நடக்காது. மேலும் உங்கள் நாள் எவ்வளவு சுமூகமாகச் சென்றது என்பதற்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாக உணர்வீர்கள். இந்த பயிற்சி பின்னடைவை உருவாக்குகிறது. நீங்கள் உடையக்கூடிய ஒரு கண்ணாடி பெட்டியில் வாழ்வதை நிறுத்துகிறீர்கள். வாழ்க்கை உங்களை தாக்கினால் உடைந்து விடுமோ என்று பயப்படுகிறீர்கள். அதற்கு பதிலாக நீங்கள் நெகிழ்வான மற்றும் அனுகூலமானவராக மாறுகிறீர்கள். வாழ்க்கை தவிர்க்க முடியாமல் உங்கள் மீது வீசும் சவால்களை கையாள நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். இதுவே மன வலிமையின் உண்மையான அடையாளம். எதிர்வினையாற்றுவதை நிறுத்துவதற்கான போராட்டத்தில் மொழி ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள். இது ஒரு பேரழிவு அல்லது நான் இதை தாங்க முடியாது போன்ற பேரழிவுகரமான மொழியை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள். இந்த வார்த்தைகள் யதார்த்தத்தை விவரிப்பது மட்டுமல்ல, அவை அதை உருவாக்குகின்றன. அவை உங்கள் மூளைக்கு பீதியடைய சமிக்ஞை செய்கின்றன. அதற்கு பதிலாக புறநிலை மற்றும் துல்லியமான மொழியை பயன்படுத்துங்கள். எனது விமானம் தாமதமாகியுள்ளது, எனவே எனது இணைப்பு விமானத்தை நான் இழப்பேன். இப்போது எனது விருப்பங்கள் என்ன? இது உணர்ச்சியற்றது, பகுப்பாய்வு சார்ந்தது மற்றும் தீர்வு நோக்கியது. இது உங்களை பாதிக்கப்பட்டவர் மனநிலையிலிருந்து சிக்கலை தீர்ப்பவர் மனநிலைக்கு மாற்றுகிறது. நீங்கள் உங்கள் மொழியை கட்டுப்படுத்தும்போது உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் கதையின் ஆசிரியராகிறீர்கள், அதன் கதாபாத்திரமாக அல்ல. உங்கள் எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கும் இந்த எளிய செயல் உங்கள் உணர்ச்சி நிலப்பரப்பின் மீது நீங்கள் நினைத்துப் பார்ப்பதை விட அதிக கட்டுப்பாட்டை உங்களுக்கு வழங்குகிறது. இப்போது மூன்றாவது மற்றும் இறுதிப் புள்ளிக்கு வருகிறோம். இது மற்ற இரண்டையும் ஒன்றாக இணைக்கிறது. அசௌகரியத்தை தவிர்ப்பதை நிறுத்துங்கள். நவீன சமூகம் வசதிக்காக உகந்ததாக உள்ளது. வெப்பநிலை கட்டுப்பாடு, உணவு விநியோகம், உடனடி பொழுதுபோக்கு. நாம் எந்தவிதமான சிரமத்திலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறோம். ஆனால் இந்த வசதிக்கு ஒரு விலை உண்டு. அது நம்மை மென்மையாக்குகிறது. சிரமங்களை தவிர்க்கும்போது நாம் பலவீனமாகிறோம். நமது பின்னடைவு தசை கசினிஸ்தூண்டீட்ஸ். பின்னர் தவிர்க்க முடியாத உண்மையான கஷ்டம் வரும்போது, ஒரு வேலை இழப்பு, ஒரு உறவு முறிவு, ஒரு சுகாதார நெருக்கடி, நாம் சமாளிக்க தயாராக இல்லை. நாம் நொறுங்கி விடுகிறோம். ஒரு ஸ்டோயிக் வேண்டுமென்றே அசௌகரியத்தை தேடுகிறார். அவர் இதை தன்னார்வ கஷ்டம் என்று அழைக்கிறார். அவர் கடினமான சூழ்நிலைகளுக்கு தன்னை வேண்டுமென்றே உட்படுத்துகிறார், ஏனென்றால் அது அவரை வலிமையாக்குகிறது என்பதை அவர் அறிவார். அவர் குளிர்ந்த நீரில் குளிக்கிறார். அவர் இடைவிடாமல் விரதம் இருக்கிறார். அவர் கடினமான உரையாடலை தவிர்க்கவில்லை. அவர் ஒரு கனமான பார்பெல்லை தூக்குகிறார். அவர் தன்னைத்தானே சோதித்துக் கொள்கிறார். ஏனென்றால் அசௌகரியம் என்பது உங்கள் மன வலிமைக்கான உடற்பயிற்சி கூடம் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு கடினமான காரியத்தை செய்யும்போது உங்கள் மனதிற்கு ஒரு செய்தியை அனுப்புகிறீர்கள். நான் கடினமான காரியங்களைச் செய்யக்கூடியவன். இது உங்கள் தன்னம்பிக்கையை எந்த வெற்று உறுதிமொழியையும் விட ஆழமாக உருவாக்குகிறது. ஒரு எஃப்க்கு வாளைப் போல உங்களை கற்பனை செய்து பாருங்கள். எஃப்க்கு நெருப்பில் சூடாக்கப்பட்டு, சுத்தியலால் அடிக்கப்பட்டு, குளிர்ந்த நீரில் மூழ்கடிக்கப்படும்போதுதான் அது வலிமையடைகிறது. இந்த செயல்முறைதான் அதை கூர்மையாகவும் நீடித்ததாகவும் உடைக்க முடியாததாகவும் ஆக்குகிறது. வசதியான வாழ்க்கை என்பது வாளை அதன் உரையிலேயே துர்ப்பிடிக்க வைப்பதாகவும், தன்னார்வ கஷ்டம் என்பது உங்களை நீங்களே உருவாக்குவது. நீங்கள் உங்கள் ஆறுதல் மண்டலத்தின் விளிம்பில் வாழத் தொடங்கும்போது அந்த மண்டலம் விரிவடைவதைக் காண்பீர்கள். முன்பு உங்களை பயமுறுத்திய விஷயங்கள் இப்போது சாதாரணமாகத் தெரிகின்றன. நீங்கள் அதிக திறன் கொண்டவராகவும்
அதிக நெகிழ்ச்சியுடையவராகவும் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளத் தயாராகவும் மாறுகிறீர்கள். இதை உங்கள் வாழ்க்கையில் எப்படிச் செயல்படுத்துவது? சிறியதாகத் தொடங்குங்கள். அடுத்த முறை நீங்கள் லிஃப்டில் செல்வதற்கு பதிலாக படிக்கட்டுகளில் செல்லுங்கள். ஒரு நாள் முழுவதும் உங்கள் தொலைபேசியிலிருந்து சமூக ஊடகப் பயன்பாடுகளை நீக்குங்கள். உங்கள் காலை காஃபியை ஒரு வாரம் தவிர்க்கவும். ஒரு குளிர்ந்த நீரில் குளிக்கவும். இவை சிறிய செயல்கள், ஆனால் அவை ஒரு கூட்டு விளைவைக் கொண்டுள்ளன. இவற்றின் நோக்கம் உங்களை துன்புறுத்துவது அல்ல. உங்கள் விருப்பத்திற்கும் உங்கள் உடனடி தூண்டுதல்களுக்கும் இடையில் ஒரு பிளவை உருவாக்குவதே இதன் நோக்கம். உங்கள் உடல் எனக்கு வசதி வேண்டும் என்று கத்தும்போது உங்கள் மனம் இல்லை, எங்களுக்கு ஒழுக்கம் வேண்டும் என்று சொல்கிறது. இந்த உள்போரில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெல்லும்போது நீங்கள் வலுவாகிறீர்கள். இந்த சிறிய அசௌகரியங்கள் பெரியவற்றுக்கான பயிற்சி. நீங்கள் ஒரு சிறிய எரிச்சலை கையாள முடிந்தால் ஒரு பெரிய பின்னடைவை கையாள நீங்கள் சிறப்பாக தயாராக இருப்பீர்கள். நீங்கள் ஒரு தேவையற்ற கோரிக்கையை மறுக்க முடிந்தால், ஒரு தீங்கு விளைவிக்கும் வர்சுச்சுங்கை மறுக்க நீங்கள் சிறப்பாக தயாராக இருப்பீர்கள். நீங்கள் உங்கள் சொந்த மனதின் எஜமானராகிறீர்கள். அசௌகரியத்தை தழுவுவதில் ஒரு ஆழமான உளவியல் நன்மை உள்ளது. அது நன்றியுணர்வை உருவாக்குகிறது. நீங்கள் வேண்டுமென்றே ஒரு நாள் விரதம் இருந்தால் அடுத்த நாள் உணவு எவ்வளவு சுவையாக இருக்கும். நீங்கள் ஒரு வாரம் குளிர்ந்த நீரில் குளித்தால் அந்த சூடான நீர் எவ்வளவு ஆடம்பரமாக உணரப்படும். இல்லாததன் மூலம் இருப்பதை நீங்கள் பாராட்டக் கற்றுக்கொள்கிறீர்கள். நமது வசதியான உலகில் நாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்பதை நாம் மறந்துவிடுகிறோம். நாம் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். தன்னார்வ கஷ்டம் இந்த மனநிலையை உடைக்கிறது. அது உங்கள் உணர்வுகளை மீட்டமைக்கிறது. அது உங்களுக்கு கிடைத்தவற்றிற்கான பாராட்டை மீண்டும் உங்களுக்கு வழங்குகிறது. ஒரு எளிய சூடான உணவு அல்லது ஒரு வசதியான படுக்கை ஒரு ஆடம்பரமாக மாறும். இந்த நன்றியுணர்வு மனநிலை மகிழ்ச்சியின் ஒரு சக்தி வாய்ந்த ஆல்கர். இது நீங்கள் இல்லாததை பற்றி சிந்திப்பதை நிறுத்தி உங்களிடம் உள்ளதை பாராட்டத் தொடங்குகிறது. உங்கள் கவனம் பற்றாக்குறையிலிருந்து SMRDக்கு மாறுகிறது. இது உங்கள் முழு முன்னோக்கையும் மாற்றும் ஒரு மாற்றம். இந்த கொள்கையில் உள்ள ஒரு கட்டுக்கதை என்னவென்றால், நீங்கள் ஒரு துறவியாக மாற வேண்டும் அல்லது எல்லா உதவல்ஸ்டிங்களையும் கைவிட வேண்டும். இது தவறு. ஸ்டோயிசிசம் என்பது வாழ்க்கையை அனுபவிப்பது, ஆனால் அதை சார்ந்து இருக்காமல் இருப்பது. ஒரு ஸ்டோயிக் ஒரு நல்ல உணவை அல்லது ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை அனுபவிக்க முடியும், ஆனால் அவரது மகிழ்ச்சி அதை பொறுத்தது அல்ல. அது போய்விட்டால் அவர் அமைதியாக இருப்பார். வேறுபாடு இதுதான். சராசரி மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க இன்பம் தேவை. ஸ்டோயிக் இன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இது ஒரு போனஸ், ஒரு தேவை அல்ல. இந்த மனநிலை உங்களை நம்ப முடியாத அளவிற்கு சுதந்திரமாக்குகிறது. நீங்கள் இனி உங்கள் ஆசைகளின் கைதியாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் வாத்திப்பாய் ஆதிக்கம் செலுத்துகிறீர்கள். எனவே வாழ்க்கையின் நல்ல விஷயங்களை அனுபவிக்கவும், ஆனால் அவ்வப்போது அவுகள்னு இல்டே மாத்லுஸ் வியன பிரிஷீலிப்பிக்குக். இது நீங்களுத்தே ஆந்திரிக் ஷ்க்தியுத்தே ஆந்திம் பிரீக்சன்மா ஆன் நீங்களுத்த சென்தாசன் பாஹி சாஸ்கரிங்களே ஆශ්‍රිச்சிலன் நீங்க ஸ்வயம் தெல்லிக்கும் போ நீங்க தாத்தத்தி சுதந்திரனாக்கும். ஒரு கடினமான உரையாடலை தொடங்குவது போன்ற உணர்ச்சி பூர்வமான அசௌகரியத்தையும் இது உள்ளடக்கியது. நாம் பெரும்பாலும் மோதலைத் தவிர்க்கிறோம். நாம் விஷயங்களை மூடி மறைக்கிறோம். நாம் சொல்ல வேண்டியதை சொல்லவில்லை, ஏனென்றால் அது சங்கடமாக இருக்கும் என்று நாம் பயப்படுகிறோம். ஆனால் இந்த தவிர்ப்பு நீண்ட காலத்திற்கு அதிக வலியை உருவாக்குகிறது. தீர்க்கப்படாத பிரச்சனைகள் புற்றுநோய் போல வளர்கின்றன. வலிமையான மனிதன் தேவையான உரையாடலை நடத்துகிறான். அவன் மரியாதையுடனும் நேர்மையுடனும் பேசுகிறான். அவன் அல்பகால அசௌகரியத்தை ஏற்றுக்கொள்கிறான், ஏனென்றால் அது நீண்ட கால ஆரோக்கியத்திற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் வழிவகுக்கிறது என்பதை அவன் அறிவான். அவன் தனது பயத்தை விட தனது மதிப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறான். அடுத்த முறை நீங்கள் ஒரு கடினமான உரையாடலை தவிர்க்கும்போது அதை ஒரு பயிற்சி வாய்ப்பாக பாருங்கள். இது உங்கள் தைரியத்தசையை வளைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. விளைவு சரியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் செயல்முறையை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் வலுவாகவும் நேர்மையாகவும் உங்கள் மதிப்புகளுக்கு உண்மையானவராகவும் மாறுவீர்கள். வேலை மற்றும் முயற்சியில் உள்ள அசௌகரியத்தையும் தழுவுங்கள்.
நம் கலாச்சாரம் பெரும்பாலும் எளிதான வழியை, குறுக்கு வழியை, விரைவான தீர்வை தேடுகிறது. ஆனால் ஆழமான திருப்தி கடினமான, கவனம் செலுத்திய வேலையிலிருந்து வருகிறது. ஒரு சவாலான திட்டத்தில் உங்களை மூழ்கடிப்பது, உங்கள் திறமைகளின் எல்லையை தள்ளுவது, இங்குதான் உண்மையான வளர்ச்சி நிகழ்கிறது. ஒரு கடினமான பணியை ஒத்தி போடுவதற்கு பதிலாக முதலில் அதைச் செய்யுங்கள். டிவியில் லாய் தினுக் என்று அவர்கள் சொல்வது போல் உங்கள் நாளை ஒரு வெற்றியுடன் தொடங்குங்கள். இது நாள் முழுவதும் உத்வேகத்தை உருவாக்குகிறது. உங்கள் மூளைக்கு நீங்கள் சவால்களைத் தவிர்ப்பவர் அல்ல, அவற்றை எதிர்கொள்பவர் என்று கற்பிக்கிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து அசௌகரியத்தை தேர்ந்தெடுக்கும்போது உங்களைப் பற்றிய உங்கள் கதையை மாற்றுகிறீர்கள். நீங்கள் இனி வசதியைத் தேடும் நபர் அல்ல, நீங்கள் வளர்ச்சியைத் தேடும் நபர். நீங்கள் தடையாக பார்க்கப்படுபவற்றை ஒருபடியாக பார்க்கும் நபர். இந்த மனநிலை மாற்றம் உங்களை வாழ்க்கையில் தடுத்து நிறுத்த முடியாத சக்தியாக மாற்றும். இந்த 3 கொள்கைகளையும் ஒன்றாக இணைப்போம். வெளிப்புற சரிபார்ப்பைத் தேடுவதை நீங்கள் நிறுத்தும்போது உங்கள் சொந்த உள்மதிப்புகளின் தொகுப்பை உருவாக்குகிறீர்கள். உங்கள் முதல் பதிவுகளுக்கு எதிர்வினையாற்றுவதை நீங்கள் நிறுத்தும்போது அந்த மதிப்புகளின்படி செயல்பட உங்களுக்கு மன இடம் கிடைக்கும். அசௌகரியத்தை தவிர்ப்பதை நீங்கள் நிறுத்தும்போது சவால்கள் வந்தாலும் அந்த மதிப்புகளின்படி வாழ உங்களுக்கு வலிமை கிடைக்கும். இது ஒரு முழுமையான அமைப்பு, ஒன்று மற்றொன்றை வலுப்படுத்துகிறது. இது ஒரு நேர்மறையான பின்னூட்ட வளையத்தை உருவாக்குகிறது. அது உங்களை நாளுக்கு நாள் வலிமையாகவும் அமைதியாகவும் அதிக கட்டுப்பாட்டுடனும் ஆக்குகிறது. இது ஒரு முறை செய்யும் தீர்வு அல்ல, இது ஒரு வாழ்நாள் பயிற்சி. இது ஒரு ஸ்டோயிக்கின் பாதை. இந்த பாதை எளிதானது அல்ல, அதனால்தான் வெகு சிலரே அதை தேர்ந்தெடுக்கிறார்கள். இது ஒழுக்கம், சுய விழிப்புணர்வு மற்றும் தைரியம் தேவைப்படுகிறது. ஆனால் வெகுமதிகள் அளவிட முடியாதவை. இது வெளிப்புற சாதனைகளை பற்றியது அல்ல, இது உள்தேர்ச்சி பற்றியது. இது உலகை கட்டுப்படுத்துவது பற்றியது அல்ல, இது உங்களை கட்டுப்படுத்துவது பற்றியது. அங்குதான் உண்மையான சக்தி உள்ளது. நீங்கள் இந்த பயணத்தை தொடங்கும்போது நீங்கள் பின்னடைவுகளை சந்திப்பீர்கள். நீங்கள் பழைய பழக்கங்களுக்கு திரும்புவீர்கள். நீங்கள் கோபமாக எதிர்வினையாற்றுவீர்கள். நீங்கள் சரிபார்ப்பைத் தேடுவீர்கள். நீங்கள் அசௌகரியத்தை தவிர்ப்பீர்கள். இது பீனெச் துவாங். இது செயல்முறையின் ஒரு பகுதி. முக்கியமானது என்னவென்றால் SVYN விதிக்ருத். வெறுமனே GMNIC. கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் பாதையில் செல்லுங்கள். ஒவ்வொரு தவறும் கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு பின்னடைவும் உங்கள் தீர்மானத்தை வலுப்படுத்த ஒரு வாய்ப்பு. ஸ்டோய்சிசம் என்பது பிரிப்பூ ரான் டாய் எக்குரிக்கல். இது புரோ ஓக்டி எக்குரிச்சான். இது ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய சதவீதமாவது சிறந்தவராக இருக்க முயற்சிப்பது பற்றியது. இந்த அறிவு ஒரு சுமை அல்ல, அது ஒரு கருவி. உங்களை நீங்களே அடித்துக்கொள்ள இதை பயன்படுத்தாதீர்கள். உங்களை நீங்களே உயர்த்திக் கொள்ள இதை பயன்படுத்துங்கள். நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள், இந்த வேலையைச் செய்கிறீர்கள் என்பதே நீங்கள் ஏற்கனவே 99% விட முன்னால் இருக்கிறீர்கள் என்பதைக் காட்டுகிறது. அதை அங்கீகரித்து தொடர்ந்து முன்னேறுங்கள். எனவே நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? உண்மையான மகிழ்ச்சி மற்றும் உள் வலிமை என்பது எதையாவது செய்வதிலிருந்து வருவதில்லை, அது நிறுத்துவதிலிருந்து வருகிறது. 3 விஷயங்களை நிறுத்துங்கள். வெளிப்புற சரிபார்ப்பை தேடுவதை நிறுத்துங்கள். உங்கள் உடனடி பதிவுகளுக்கு எதிர்வினையாற்றுவதை நிறுத்துங்கள். மற்றும் அசௌகரியத்தை தவிர்ப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் சரிபார்ப்பை துரத்துவதை நிறுத்தும்போது சுயமரியாதையை கண்டறிகிறீர்கள். நீங்கள் எதிர்வினையாற்றுவதை நிறுத்தும்போது கட்டுப்பாட்டை பெறுகிறீர்கள். நீங்கள் அசௌகரியத்திற்கு பயப்படுவதை நிறுத்தும்போது நீங்கள் உடைக்க முடியாதவராகிறீர்கள். இது வெறும் தத்துவம் அல்ல, இது சுதந்திரத்திற்கான ஒரு கையேடு. இது உங்கள் மனதின் சாவிகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு திட்டம். இன்று நீங்கள் கற்றுக்கொண்டது உங்களை சூழ்நிலைகளின் அடிமைகளிலிருந்து உங்கள் விதியின் எஜமானர்களாக பிரிக்கும் அறிவு. இது உங்கள் சக்தி. அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். உண்மையிலேயே முக்கியமான விஷயங்களில் உங்கள் நேரத்தை முதலீடு செய்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனளித்திருந்தால் அந்த 1%த்தினருடன் சேர குழு சேரவும். இதை கேட்க வேண்டிய ஒரு ஆணுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது கருத்துக்களில் எனக்குச் சொல்லுங்கள். இந்த 3 பழக்கங்களில் இன்றிலிருந்து எதை நிறுத்துவதற்கு நீங்கள் உறுதியளிக்கிறீர்கள்?